இப்போ எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இப்போ ரீசெண்டாக அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ரீலில் பார்த்தேன். எங்களோட எக்ஸ்போல ஷாப் போறவங்க மெம்பர்ஷிப் வாங்கிட்டு தான் போடணும். தென் அவங்க வேற எங்க எக்ஸ்போலையும் ஷாப் போடக்கூடாது. மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அங்க போனா சேல் ஆகும். அப்ப அவங்களோட நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். மத்தவங்க கிட்ட போனா சேல் ஆகாதுல்ல, ஆகுமோ ஆகாதோன்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால என்கிட்ட ரீஃபண்ட் வாங்கினவங்க இருக்காங்க. மெம்பர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே எங்களுக்கு கொஞ்சம் கேன்சலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 4-5 கேன்சல், நிறைய சொல்ல முடியாது, 4-5 தான். பட் ஆனால் இமீடியட்டா கொடுத்துட்டோம். எதுவுமே வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லல. இமீடியட்டா கொடுத்துட்டோம். போட்ட ரீஃபண்ட் வாங்க வேண்டாம் சொன்ன ரீசன்ஸ்லாம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்க மெம்பர்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க பேஜ்ல ஒரு வீடியோ பார்த்தோம். நான் மட்டும் வளரணும்னு ஏன் நினைக்கணும்னு நான் கேட்கிறேன். எல்லாருமே வளரணுங்க. அவங்களும் கஷ்டம் தானே படுறாங்க. நீங்க 4 வாரம் எக்ஸ்போ போட்டா ஓகே, நீங்க மாசத்துல ஒரு நாள் தான் எக்ஸ்போ போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 2 முறை போடுறீங்க, மத்த 2 வாரம் ஃப்ரீயா தானே இருக்கவங்க யார் கூட வேணா போய் டிராவல் பண்ணலாம், யார் கூட வேணா எக்ஸ்போ போகலாம். நான் வளர்றேன், என் கூட இருக்கவங்க வளரணும்னா அவங்களுக்கு வளர்ச்சி எங்க இருக்கோ அதை தேடி அவங்க போவதான் செய்வாங்க. ஆல்மோஸ்ட் 200 போஸ்டர் கிட்ட அடிச்சிட்டோம் நைட்டு ஃபுல்லா. பேம்ப்ளெட்ஸ் வந்துட்டு விடிய காத்தால 3 மணிக்கு நான் கொடுத்துட்டேன். போயிட்டு கொடுத்துட்டு அங்கேயும் வீடியோ போட்டு அங்கேயும் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணிட்டேன். மறுநாள் தூங்கி ஒரு 2 hours கூட தூங்கி இருக்க மாட்டேன். தூங்கி எழுந்து போகிறேன், எல்லா பேனரும் வீசிட்டாங்க. அடுத்த நாள் எக்ஸ்போ நாங்க முடிச்சுட்டு ஏதோ ஹாலுக்கு ஒரு வேலையா வரோம். ஒரு பேப்பர் இல்ல, நாங்க போட்டதுக்கான தடையுமே இல்ல. 200 போஸ்டும் எப்படி கிழிச்சாங்க, பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் யார் பண்ணிருப்பாங்க என்ன. எனக்குன்னு தனியா கேமரா டீம் அப்படிலாம் இல்ல. ஸோ இப்போ வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்னும் நம்ம பெட்டரா பண்றதுக்கு வந்து எங்களுக்குமே இது லேர்னிங் தான். உங்க எக்ஸ்போல வந்துட்டு ஒரு பிக் சப்போர்ட் வந்து ஆரோவிட்டா அவங்க கண்டிப்பா. தென் ரேஷ்மா அவங்களும் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அந்த அவங்களோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலா ரேஷ்மாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ. அவங்களுக்குமே அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ. ஸோ எங்களுக்கு ரேஷ்மா மேம் மேல வந்து ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்க ஒரு செலிபிரிட்டி. ஒரு அடுத்த எக்ஸ்போ வருது, கூடிய விரைவில் தேதி அறிவிக்கப்படும். மாஸ் வைப் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. கொஞ்சம் 1 மில்லியன் வச்சிருக்கவங்கள நான் கூட ரீச் பண்ணேன். இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ மட்டும் போட முடியுமா, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு. 40K 50K கேட்டாங்க. ஒரு 860K இருக்க ஃபாலோவர்ஸ் எவ்ரிடே எனக்காக ப்ரமோட் பண்றாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு எப்படி சொல்றது, ஒரு ரைட் டைம்ல நமக்கு ரைட் சோல் கிடைப்பாங்கன்ற மாதிரி தான் ஷீ கேம் இன் மை லைஃப். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். இப்போ எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இப்போ ரீசெண்டாக அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ரீலில் பார்த்தேன். எங்களோட எக்ஸ்போல ஷாப் போறவங்க மெம்பர்ஷிப் வாங்கிட்டு தான் போடணும். தென் அவங்க வேற எங்க எக்ஸ்போலையும் ஷாப் போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா? தென் இந்த மெம்பர்ஷிப் போடுறதால அந்த ஷாப் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்போல மட்டும் தான் அவங்க போட முடியும், வேற யாருக்கிட்டையும் போய் ஷாப் போட முடியாது அப்படின்ற விஷயம். அது வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க. ஸோ நம்ம சென்னையில் ஒரு 100 வெண்டாஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் ஒரு 6 பேர் 5 பேர் அந்த சென்னையில் எக்ஸ்போ போடுறோன்னா அவங்க கிட்ட போய் ஒரு க்ரௌட் காட்டிட்டாங்க அவங்க. ஸோ இங்கே போனால் நமக்கு சேல் இருக்குன்ற ஒரு விஷயத்த அவங்க காட்டிட்டாங்க. ஸோ மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அங்கே போனால் சேல் ஆகும், அப்போ அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். மற்றவங்க கிட்ட போனால் சேல் ஆகாதுல்ல, ஆகுமோ ஆகாதோன்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால என்கிட்ட ரீஃபண்ட் வாங்கினவங்க இருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப்பால எக்ஸ்போக்கு வந்து போட்டுட்டு எங்களுக்கு பேலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரீஃபண்ட் கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து ரீஃபண்ட் வாங்கினாங்க. பிகாஸ் அவங்க சொன்ன ரீசன்ஸ் நமக்கு தெரியும்ல. வேற ரீசன் சொல்லி தான் நம்ம ரீஃபண்ட் கேட்பாங்க. ஆப்வியஸா டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ரீஃபண்ட் கொடுத்த உடனே மெம்பர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே எங்களுக்கு கொஞ்சம் கேன்சலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 4-5 கேன்சல், நிறைய சொல்ல முடியாது, 4-5 தான். பட் ஆனால் இமீடியட்டா கொடுத்துட்டோம். எதுவுமே வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லல. இமீடியட்டா கொடுத்துட்டோம். போட்ட ரீஃபண்ட் வாங்க வேண்டாம் சொன்ன ரீசன்ஸ்லாம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னு அவங்க பேஜ்ல ஒரு வீடியோ பார்த்தோம். இட்ஸ் ஓகே ஃபைன், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனால் இந்த மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அது அவங்க பண்ணலாம் ட்ரை பண்ணீங்க. நோவே மேம், நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர். நான் எப்படி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவேன்? நான் என் பிஸ்னஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுவேன். என் பிஸ்னஸை நான் தான் பிராண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஒய் யூ வாண்ட் டு பிராண்ட் மை பிஸ்னஸ்? அப்படி பார்த்தா எல்லாருமே ஐடி கம்பெனில போய் ஒர்க் பண்ணிடலாமே. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு, ப்ரையாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கா சொல்றாங்க இந்த மாதிரி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிராண்டிங். அது நல்லதாவே கூட இருக்கட்டும், லெட்டர் பிராண்ட். பட் வாட் மை சஜஷன் இஸ், நீங்க தான் உங்களோட பிராண்டை வந்து ரீச் பண்ண முடியும். என் ஃபேஸ் ரீச் பண்ண என் ஹஸ்பண்ட் இந்த 2 நாள் எக்ஸ்போல சொன்னது ஒரே விஷயம் என்கிட்ட,
உன்னை நீ காட்டு, உன்னை நீ ரீச் பண்ண, நீ இதுக்காக தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, இந்த 45 டேஸ் குழந்தைய விட்டு நீ ஏன் ஓடுன? சாரா, அந்த சாரா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகேவா? அந்த பிராண்டிங் வந்து நான் ஏன் பண்ணணும்? எனக்காக பண்ணணும். ஒய் சம்ஒன் வாண்ட் டு பிராண்ட் மை பிஸ்னஸ். ஸோ அவங்க கிட்ட போயிட்டா எப்படி ஆயிடும்? ஒரு கான்ட்ராக்ட்ல உங்ககிட்ட மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, மக்கள்லாம் நிறைய ஸ்டால் ஓனர்ஸ் அங்கே போனாதான் கூட்டம் வரும். இப்போ என் கூட என் ஈக்குவல்ல இருந்த சில பேர் எக்ஸ்போ போட்ட அங்கேயுமே செம்ம கூட்டம். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. நான் அவங்களுக்கு கால் பண்ணி நேற்று நைட்டு பேசினேன். அவங்க அழுத ஒரு வீடியோ பார்த்தேன். அது பிஸ்னஸ் அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் நானும் அதை ஃபீல் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த அவங்க எவ்வளோ எந்த ஃபேஸ் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்கன்னும் போது நான் நிஜமாவே வந்து காம்படிஷனாக நினைக்கல. ஃப்ரெண்டாக கால் பண்ணி நானும் அவ்வளோ ஒரு 1/2 hour பேசினோம். அவளும் நிறைய ஷேர் பண்ணா. ஸோ அந்த சக்ஸஸ் இருக்குல்ல, எக்ஸ்போனா இவங்களால மட்டும்தான் க்ரௌட் காட்ட முடியுமா? எல்லாராலையும் காட்ட முடியும். எல்லாராலையும் பண்ண முடியும். 1 million இருந்தால் தான் காட்ட முடியும்லாம் இல்லை. 4000 இல்லை 2000 இருந்தாலும் மக்கள் வருவாங்க. ப்ராடக்ட் இருந்தால் மக்கள் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் தேவையே இல்லைன்றத நாங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ யோசிப்பாங்க, ஐயோ இங்கேயும் க்ரௌட் வந்திருக்கே, இங்கே போயிருந்தாலும் நமக்கு நேற்று நல்ல சேல் ஆயிருக்கும், இப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டுமே, இப்போ நம்ம எங்கேயுமே போக முடியாதுன்னு ஒன்று இருக்கும்ல. நிஜமாவே அவங்களுக்கு அவங்க கிட்ட போகணும்னா போட்டோம். எங்களுக்காக வர கூட்டம், எங்களுக்காக வர வெண்டாஸ் கண்டிப்பா வருவாங்க. ஸோ நாங்க அதை என்னைக்குமே பண்ண மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கணும். நான் மட்டும் வளரணும்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. அது ரொம்ப நாள் நீடிக்காது. எவ்வளவு நாள் ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்களால ஒர்க் பண்ண முடியும்? அது முடியாதுதான் அவர் வெளில வந்தாரு. பட் இப்போ அது வந்து இப்போ எக்ஸ்போ நடத்துறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் தானே. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஸ்டால் போடுறவங்க மெம்பர் ஆயிட்டாங்கன்னா அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. அவங்கள நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஏன் நான் ஹோல்ட் விஷயம் பண்ணி வைக்கிறோம்? நான் அப்படின்றதானே. ஃபர்ஸ்ட் வீக் Say for ஸ்டால் example. போடுறேன். ஸ்ட்ராட்டஜி மேபி அப்படி இல்ல இல்ல, நான் சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டால் போடுறேன். நீங்க செகண்ட் வீக் ஸ்டால் நடத்துறீங்க. நான் 2 இடத்துக்கு போனா எனக்கு டபுள் காசு தானே. நான் அதுக்கு தானே கஷ்டப்படுறேன். நான் வீட்ல இருந்து வேலை பார்க்குறேன். வீக்கெண்ட்ல என் ஹஸ்பண்ட் இருக்க போறாரு வீட்ல, என் குழந்தைய பார்த்துக்க போறேன். 2 நாள் போய் நான் சம்பாரிச்சிட்டு வரேன். ஒரு 50,000 சரி, 50,000. membership இல்ல பெனிஃபிட் உங்களுக்கு தான். எக்ஸ்போ போற உங்களுக்கு தான். அவங்க சொல்ற மாதிரி இப்போ உங்ககிட்ட மெம்பர்ஷிப் வாங்கிட்டா உங்களுக்கு தானே அது மெம்பர்ஷிப் benefit. நான் நான் வாங்கிட்டேன். மட்டும் வளரணும்னு ஏன் நினைக்கணும்னு நான் அப்படி கேட்கிறேன். சொல்றீங்க நீங்க. எல்லாருமே எல்லாரும் வளரட்டும், வளரணுங்க. எல்லாரும் அவங்களும் கஷ்டம் தானே சம்பாதிக்கட்டும். படுறாங்க. நீங்க 4 வாரம் எக்ஸ்போ போட்டா ஓகே. நீங்க மாசத்துல ஒரு நாள் தான் எக்ஸ்போ போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல 2 முறை போடுறீங்க. மத்த 2 வாரம் ஃப்ரீயா தானே இருக்கவங்க. யார் கூட வேணா போய் டிராவல் பண்ணலாம். யார் கூட வேணா எக்ஸ்போ போகலாம். போய் ஒரு 50,000 நாங்க ஏர்ன் பண்ணா ஹாப்பி தானே. அப்ப எக்ஸ்போ ஓனரா நான் என்ன நினைக்கிறோம்? நான் வளர்றேன், என் கூட இருக்கவங்க வளரணும்னா அவங்களுக்கு வளர்ச்சி எங்க இருக்கோ அதை தேடி அவங்க போவதான் செய்வாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது நான் வந்து அது அவங்களோட விருப்பம். போற வெண்டாஸை தான் நான் சொல்வேன். சரி, நீங்க அப்படியே ஏன் stupid-ஆ மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்க? கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஸ்டால்ஸ் தராங்களா? அது தெரியலையே. அது ஃப்ரீ ஸ்டாலா என்ன? ஃப்ரீ ஸ்டால்ஸ் இருந்தா நாங்களே போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லார்கிட்டயும் பேமெண்ட் பண்றாங்கல்ல. ரெடியா இருக்காங்க. ஆமா, இல்ல ஃப்ரீ ஸ்டால் கொடுத்து மெம்பர்ஷிப் கொடுத்தா கொடுத்தாங்கன்னா நானும் ரெடி தான். அது வந்து ஓகே, தட் இஸ் அது வந்து அவங்க நல்லா கண்டிப்பா அது வரவேற்க கூடாது. பட் நாங்க மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு பேமெண்ட் தானே பண்ணணும். சிரிக்கோ அப்படிலாம் சொல்ல. எனக்கு என்னன்னா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் ஃபீல் பண்ணல. மேபி அந்த அக்காக்கு அது அவங்க எந்த இடத்துல இருந்து அதை ஃபேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்றது நிஜமா எனக்கு தெரியாது. அவங்க என்ன ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். மேபி 300 ஸ்டால்ஸ் போட்டு 200 ஸ்டால்ஸ் போட்டு இப்போ நாங்க ஒரு எக்ஸ்போல எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட அதை அவங்க டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் சொல்றேன். அவங்க தப்பு கரெக்ட்ன்றது என்னோட விஷயம் இல்ல. கிடையாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் என் பார்வையில அது வேண்டாம். எல்லாரோட இப்போ அவங்க இந்த வீக் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நானும் போடுவேன். அப்போ அந்த வர வெண்டாஸ் வந்து இந்த வாரம் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் இப்போ நான் பண்ணும்போது எனக்கும் க்ரௌட் வருது. என்கிட்ட வந்து சேல் ஆனால் அவங்களுக்கும் அது காசு தானே. அப்போ அவங்களோட வளர்ச்சி ஏன் நம்ம வந்து என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயமா இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம கண்டிப்பா நிரந்தரமா அப்படி டிராவல் பண்ணவே முடியாது. அது ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 5 எக்ஸ்போ போடுறாங்கன்னா அதுல 3 டைம் கண்டினியூஸா 3 டைம் யார் மெம்பர்ஷிப் அவங்க கூட சேர்றாங்களோ அவங்களுக்கு சேல் இல்லைன்னா மறுபடியும் அவங்களுக்கு போக தோணுமா தோணாதா? ஓகே, மெம்பர்ஷிப் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. கண்டிப்பா சேல் ஆனாதான் அடுத்த டைம் அவங்க போகணும்னு தோணும். இப்போ என்கிட்டயே நான் போறேன், மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன்னா என் கூட வர்றவங்களுக்கு சேல் ஆனா மட்டும் தான் அவங்க என் கூட வருவாங்க. அப்படின்லாம் கண்டிப்பா வர மாட்டாங்க. இந்த எக்ஸ்போலயும் சரி, ஒரு சில பேருக்கு சேல் ஆகலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க டிராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்ம பெட்டரா பண்றதுக்கு நம்ம நிறைய பண்ண தான் போறோம். பட் இருந்தாலுமே மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க சேல் ஆகலைன்னா கண்டிப்பா வர தோணவே தோணாது. இப்போ சேல் பத்தி பேசும்போது இப்போ நீங்க 2 நாள் எக்ஸ்போ போட்டீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல் இருந்ததா? எங்களோட ஸ்டாலை நாங்க Focus பார்க்கவே பண்ணல. இல்லை. பார்க்கவே இல்ல. தெரியும் நீங்க மத்த எல்லா ஸ்டால்லையும் தான் சுத்திட்டு இருந்தீங்க. பிகாஸ் இது வந்து எங்களோட எக்ஸ்போ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், எல்லாருக்குமே சேல்ஸ் ஆகணும். எங்களோட இதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவா தான் போய் முடிஞ்சிருக்கும். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க எக்ஸ்போக்கு அவங்க ஸ்டாலை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் ஃபீட்பேக் எனக்கு வர வேண்டாம். அது இல்லாமல் எனக்கு அது பண்ணணும்னு தோணலை மனசார.
எனக்கு வந்துட்டு மத்தவங்க எல்லாருக்குமே நல்லா சேல் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் எனக்கு மைண்ட்ல ஏன்னா ஓடிட்டு நம்மள நம்பி இருந்துச்சு. அந்த 60 பேர் வந்திருக்காங்க. இவங்க எஸ். க்ரௌட் வருவாங்கன்னுட்டு. அப்ப நான் என் ஸ்டால்ல உட்காந்து என் சேலே ஃபுல் டே பார்த்தா, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லன்றத நான் பார்க்கல. ஆனா என் சேல பார்க்கணும். உண்மையா சொல்லப்போனா அத நான் பண்ணணும். அத இந்த முறை நான் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் டீம வச்சு அத நான் பெட்டர்மென்ட்டா என்ன பண்ணணுன்றது எனக்கு இது ஒரு லேர்னிங். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ஸ்டாலுக்கு போட்டிருக்கேன்ல, ஒரு 2, 3 முறை போயிருக்கேன். நான் எல்லா ஸ்டால்லயுமே ஒரு 2 நாள்ல ஒரு 1,00,000 சேல் எடுத்திருக்கேன். ரொம்ப எஃபோர்ட்லாம் போடாத, என் ப்ராடக்ட்டே போயிடும் 1,00,000க்கு. இந்த முறை பார்த்தா அது ஒரு 50% தான் இந்த 2 நாள் என் கடையில நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50, 60 தான் போச்சு. இன்னும் நான் பெட்டராவே எடுத்திருக்கலாம். நான் அந்த இடத்துல நின்னுருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் நின்னுருந்தா, கண்டிப்பா சூப்பர் சேல் பண்ணியிருப்போம். சூப்பர். ஆனா, நாங்க பண்றதுக்கான டைம் இல்ல. எங்களுக்கு பண்ணணும்னு தோணல. ஏன்னா, அந்த 60 பேர் மட்டும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி நின்னாங்களே கண்டி, என் சேல் எனக்கு பெருசா தெரியல. எங்கள நம்பி வந்திருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா எங்களுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இவ்ளோ ஓடுறதும் காசுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம பிராண்டுக்காக தான் நம்ம இத பண்றோம். நம்ம பிராண்டையே விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து வி ஷுட் ப்ராப்பர் பிளான் வச்சுக்கணும். நம்ம ஷாப்க்காக 2, 3 ஸ்டாஃப் போட்டு, அத ப்ராப்பரா ஒரு சேலும் பண்ணணும். நம்ம பிராண்டையும் ஏன்னா சாரா பொட்டிக்க தேடி நெறைய பேர் வந்தாங்க. சாரா மேம் இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு 5000 ஃபாலோவர்ஸா இருந்தாலும், சாரா பொட்டிக் எக்ஸ்போன்னு சொல்லும்போது, யாருங்க அந்த சாரா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. எங்க அவங்கன்னு கேட்கும்போது, நான் கீழ செலிபிரிட்டியோடவோ இல்ல மத்த பெர்சன்ஸ பார்க்கறதுனால என்ன மீட் பண்ண முடியல. ஸோ தட் நான் அங்க இருக்கிறதுக்கு நானுமே கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி, என் ஸ்டாலையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, பார்க்கணும். ப்ராப்பரான ஸ்டாஃப் போட்டு அந்த சேல் ஒரு சைடு நீட்டா போயிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு இந்த முறை ஒரு லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட்ல மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா ஆப்வியஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சூப்பரா சாரா பொட்டிக் சேலும் இருக்கணும்ன்ட்டு எஸ். ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்க எக்ஸ்போல வந்துட்டு ஒரு பிக் சப்போர்ட் வந்து ஆரோவிட்டா ஆர்த்தி அவங்க கண்டிப்பா. தென் ரேஷ்மா அவங்களும் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அந்த அவங்களோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு ஆக்சுவலா ரேஷ்மா மேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ. அவங்களுக்குமே அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆமா. எக்ஸ்போ. ஆமா. அரோவிட்டா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க. பட் ரேஷ்மா மேம் வந்துட்டு ஷி இஸ் வெரி ஸ்வீட். வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணிட்டு, எங்களுக்கு அங்க வந்துட்டு ஜூஸ், லஞ்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்து, ரொம்ப நீட்டா எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபீட்பேக், சப்போர்ட் இந்த மாரிலாம் பண்ணுங்க, அந்த மாரிலாம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு நெறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கான ஒர்க் அவுட், அதுக்கான பலன் தான் வந்துட்டு எங்க எக்ஸ்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க ரேஷ்மா மேம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். பண்ண உடனே நாங்க கேட்டோம், இந்த மாதிரி நீங்க வரீங்கன்னு மட்டும் ஒரு வீடியோ குடுங்க. ரொம்ப ஸ்வீட்டா அதுக்காக டைம் எடுத்து வீட்ல மேக்கப் போட்டு ரெடி ஆயி, ஒரு அழகா ஒரு வீடியோ எடுத்து குடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்ப ரீச் பண்ணாலும் என்ன சப்போர்ட்னாலும் கேளுங்கடா அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்த்தி அக்கா வந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரேஷ்மா மேம் மேல வந்து ஒரு பயம் அப்டின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்க ஒரு அ செலிபிரிட்டி. செலிபிரிட்டி ஒரு நம்ம பிக் ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம் அவங்கள. பிக் பாஸ்லலாம் பார்த்துருக்கும்போது, எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருந்துச்சு. தென் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பர்சனலா மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க இவ்ளோ டவுன் டூ எர்த் ரொம்ப ஸ்வீட்ன்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனி டைம் நம்ம ரீச் பண்ற அளவுக்கு தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்றது வந்து மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. எதனால நீ கால் பண்ணுடா எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் வரேன்ற மாதிரி தான் நாங்க பேசியிருந்தாங்க. மேம் எனக்கு ஷூட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்காக 13th மட்டும் வரேன். ஷூட் ஹாஃப் டே கேன்சல் பண்ணிட்டு நான் வந்துட்டு மீட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எக்ஸ்போக்கு வந்த நானு, ஓவியா இவரு எல்லாம் பண்றத பார்த்து, எல்லாம் இவ்ளோ ஆன்டர்பிரினர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக எதுவுமே நான் நாளைக்கும் வரேன் உனக்காக. நான் எப்பவுமே மோஸ்ட்லி 13த்துமே வர ஹால்ஃப் மாட்டேன். டேக்கு மேல இருந்தாங்க. ஆமா. ரொம்ப 14த்துமே நேரம் இருந்தாங்க. ஃபுல் டே மேக்ஸிமம் இருந்தாங்க. ஆஃப்டர்நூன்ல வந்துட்டு நைட்டு ரொம்ப லேட்டா தான் கிளம்புனாங்க. ஸோ அதான் அவங்க ஒரு நாள் வரேன்றது நெக்ஸ்ட் டேவும் ஷூட்டிங் இருந்தாலும் பரவால்ல. உங்கள எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண அது அவங்க பண்ணணுன்றதே கிடையாது. நம்ம பேசும்போது 13th மட்டும் தான் அவங்களோட டேட்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணி எல்லா வெண்டார்ஸையும் மீட் பண்ணி, பேசி என்ன இருக்கு? என்ன உங்ககிட்ட இருக்கு? என்ன அவங்களால முடியுமோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தி அக்கா சொல்லவே வேணாம். எனக்கு ஒரு சிஸ்டர் மாரியே நிஜமா ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸ்போ டைம்ல தான் உங்களுக்கு ஆமா, ஃப்ரெண்ட் ஆமா. ஆனதா? நான் ஆர்த்தி அக்கா வந்து ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன் ஈஏல. வேற ஒரு ஈவென்ட்ல இருந்தப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு பைட் எடுக்கலான்றதுக்காக போனோம். இந்த மாதிரி அவங்க நம்ம எக்ஸ்போல இருக்காங்கன்றதுக்காக. அப்ப போனப்ப கொஞ்ச நேரம் தான் நாங்க பேசினோம். அந்த மாரி பைட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "நான் பார்த்துக்கிறேன்டா, நீ விடுடா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப நம்பிக்கையே இல்ல. ஃப்ராங்கா சொல்லணும். நான் இவர்ட்ட சொல்லிட்டே வந்தேன். பயமா இருக்கு. எப்படி இத பண்ண போறோம்ன்னு தெரியல." ரேஷ்மா மேம் உள்ள வந்துட்டாங்க. ஸ்டால் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க வீடியோ போட்ட உடனே. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் வேணும்ல அதனால. ஆர்விட் அக்கா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவாங்களான்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அந்த அக்கா நிஜமா நம்ப மாட்டீங்க உன் இன்ஸ்டா ஐடியே கேட்டாங்க. ஆமா. வீடியோ எடுத்துட்டேன் நானு. உன்னோட ஐடி குடு நான் டேக் பண்றேன் அப்டின்னாங்க. 2 வீடியோ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. நான் 2 வீடியோ டேக் பண்ணுவேன். மத்ததெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்டின்னு சொல்லி அவங்க நாங்களும் எதுவுமே அவங்க கேட்கல. எவ்வளோ கிண்டலா ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க இருக்காங்க. போல. நாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் சீரியஸா நெனச்சுக்கிட்டு இவன்ட்ட 2 வீடியோ குடுப்பாங்களா? அத வச்சு பண்ணிட முடியுமா? அப்டின்னு. அடுத்து டெய்லி கால் பண்ணி உன் இன்ஸ்டா ஐடி கால்ல கேட்டாங்களா? அப்பதான் தோணுது என் ஐடிய கூட பார்க்காத
நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோன்றதை கேட்ட உடனே அவங்க சப்போர்ட் நின்னு இருக்காங்க. சரி ஒரு வீடியோ போடுவாங்க, இல்ல ஒரு 2 வீடியோ போடுவாங்கடா நானும் நினைச்சேன். எவ்ரிடே டெய்லி கொலாபரேஷன். என் பேஜ் ஓப்பன் பண்ணாம அவங்க என்ன வீடியோ போட்டாலும் இந்த எக்ஸ்போ ரிலேட்டடா என்ன கொலாபரேட் பண்ணுவாங்க. யாருமே நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் ரீச் பண்ணேன். ஒரு ரீலுக்கு 30K 50K 100K வச்சிருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 10K 20K ஒரே ஒரு 30 செகண்ட் ரீல்ஸ்க்கு கேட்டாங்க. கொஞ்சம் 1 மில்லியன் வச்சிருக்கவங்களெல்லாம் கூட ரீச் பண்ணேன். இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ மட்டும் போட முடியுமா, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு 40K 50K கேட்டாங்க. ஒரு 860K இருக்க ஃபாலோவர்ஸ் எவ்ரிடே எனக்காக ப்ரமோட் பண்றாங்கன்னா அது இவ்வளோ பெரிய பெரிய விஷயம். விஷயம். எந்த ஒரு ஈகோ இல்லாத அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு ஷேர் பண்றாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பழக பழக ஒரு சிஸ்டர் பாண்ட் வந்துருச்சு. பயமா இருக்கா, அக்கா கால் பண்ணும், அக்கா இதெல்லாம் இப்படி நடக்குது போயிடுமாக்கா, ஏய் லூஸ் வெயிடி போன எல்லாம் நல்லா போகும், க்ரௌட்லாம் வந்துடும், நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு இப்படிதான் திட்டுவாங்க. ரொம்ப நார்மலா பேசுவாங்க அக்கா. அதெல்லாம் வந்துடும். எக்ஸ்போக்கு முன்னாடி நாள் வந்தப்ப கூட நாளைக்கு என்ன பண்ண போற, க்ரௌட் வரப்போகுது, அப்படி எல்லாருமே ஒரு பாசிட்டிவா. எனக்குள்ள ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இது எப்படி நல்லபடியா நடக்கணும். ஏன்னா பயம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இவ்ளோ பேருன்னும் போது, என்ன சுத்தி ஆர்விட்டாக்கா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எனக்கு எப்படி சொல்றது? ஒரு ரைட் டைம்ல நமக்கு ரைட் சோல் கிடைப்பாங்கன்ற மாரி தான் ஷி கேம் இன் மை லைஃப். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். ஐ லாஸ்ட் மை சிஸ்டர் 2, 3 இயர்ஸ் பேக். என்னோட அக்கா இறந்துட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் நடக்கும்ல ஒரு சில விஷயங்கள். அது அந்த மாதிரி தான் எனக்கு இவங்க அமைஞ்சதா நான் நிஜமாவே நினைச்சேன். வந்து இருந்து எப்படி என் அக்கா இருந்தா எனக்கு எடிட்டிங்லேருந்து எல்லாமே அதான் பண்ணுவா. எனக்கு இந்த பேஜ் இந்த கெட் லுக் பை சாரான்னு இருக்குல்ல, அந்த பேஜ் என் அக்கா தான் வச்சா. அதுக்கப்புறம் சாரா பொட்டிக் வந்து அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அவ இல்ல, ஆனா நான் அதை தான் ஃபாலோ பண்ணணும்ட்டு அதுக்காக தான். இவன் எதுவுமே சொல்லல. அதுல ஒரு சில விஷயத்துல நான் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் அக்காவோட ஆயிடுவேன். பேரா சாரான்றது? எனக்காக அவ வச்ச பேரு. அந்த பேஜ் சும்மா ரஃபா ஒன்று அமிச்சா, இது வெயிடி நல்லா இருக்கும்னு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வச்சது. அதுல இருந்து அந்த சாரான்றது அப்படியே நான் வந்து சாரா பொட்டிக்கா சேஞ்ச் பண்ணேன். அதுல இருந்து அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பொட்டிக்கை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மேக்கப்க்கு அவங்க இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போனாலோ, இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே நடந்துச்சா, எனக்கு அது அப்படியே ஒரு ஐ காட் கனெக்டட். ஓகே, நமக்கு என் அக்கா இருந்தா எப்படி எனக்கு எல்லாமே பண்ணியிருப்பாளோ, அது அதே மாதிரி தான் எல்லாமே நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ நான் ரொம்ப அவங்களோட கனெக்ட் ஆயிட்டேன். எதுனானா பயந்தா கூட அந்த அக்காட்ட சொல்லுவேன், இப்படி இருக்கு எல்லாமே நடக்கும்டி. அடுத்து எப்போ எக்ஸ்போ பண்ணணும், எங்க பண்ணணும்னு மட்டும் நீ எல்லா வேலையும் பாரு. க்ரௌடை கூட்டு வர்றது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ வந்து உங்க சின்ன சின்ன ஒர்க்ஸை மட்டும் நீயும் இவனும் போய் பாருங்க. மத்ததெல்லாம் எல்லாம் தானா நடக்கும். பயப்படாத. அடுத்தடுத்து நம்ம மாசம் மாசம் எக்ஸ்போ போடுறோம். இனிமேல் நம்ம எக்ஸ்போ மட்டும் தான் நமக்கு வேலை. அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸ். இவரை கேளுங்க. 2 பேரும் கண்டிப்பா. டாம் அண்ட் ஜெரி. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஒண்ணு பேசுவாங்க. நான் 2 பேர்ட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், தயவு செய்து பேசாதீங்க. அவ்வளோ சிரிப்பு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் அக்காவும் இவரும் ஆக்சுவலா பேசுவாங்க. ரொம்ப நல்லா என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்போ எப்படி நடத்தணும், ஒரு சேல்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் அவங்க எங்ககிட்ட கற்றுக் கொடுத்துருக்காங்க. மறக்கவே முடியாத நிறைய விஷயங்கள். ஸோ எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த தேங்க்ஸ் எக்ஸ்போ பத்தாதுங்க. கண்டிப்பா பத்தாது. அதை விட அவங்க நிறைய நாலு பண்ணியிருக்காங்க. சாரி தேங்க்ஸ். கொடுத்துடலாம் அவங்களுக்கு. சாரியில எது வேணா கொடுக்கலாம். இல்ல? அந்த மாதிரி தான். நான் கதை சொல்ல அக்கா எடுத்துக்கிட்டேன். 10 கலைப்பாங்க. 20 புடவை எடுத்துக்கிட்டா கடையே கூட எடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு ட்ரஸ்ட். எங்களோட சாரி, எங்க சாரா போட்டிக்லேருந்து சாரி வாங்கி அவங்க எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அந்த சாரி எங்களுக்கு 5 சேல் ஆயிடுச்சு எங்க ஆமா. எங்க அந்த போட்டிக்கு. அக்கா போட்டாவே கண்டிப்பா போயிடும். ஸோ அந்த மாதிரி தான். அது இந்த சாரி, சேல் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல. நான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். போகும்போதும் எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அந்த அக்கா கிளம்புறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஊருக்கு போறாங்களே, ஏதோ நம்ம வீட்ல இருக்கவங்க போற மாதிரி இவ்வளோ நாள் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வீட்ல இருந்து ஒரு ஆள் இதை நடத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் திடீர்னு போறேன்னும் போது என்னால அவங்க கிளம்பும்போது கார்ல என்னால சென்ட் ஆஃபே பண்ண முடியல. நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அப்பதான் அந்த அக்கா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி எங்க அக்கா போனா நீங்க அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க, நான் எப்பவுமே உனக்கு ஒரு சிஸ்டரா இருப்பேன். நான் கேட்டேன், அக்கா இந்த எக்ஸ்போலாம் நடக்குது நடக்கலாம் விட்டுருங்கக்கா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பிஸ்னஸே இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பாண்ட் என்னைக்குமே இருக்கணும். காசு பணம்லாம் செகண்டரி. எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை. வேற எப்படி வேணா நான் இதை ஏர்ன் பண்ணிப்பேன். இந்த பாண்ட் இருக்கணும்னு நான் எப்பவுமே இருப்பேன். எக்ஸ்போக்காக இந்த விஷயத்துக்காகலாம் எப்பவுமே நீங்க இருக்கணும்னு ப்ராமிஸ் வாங்கி தான் அவங்களை ஊருக்கு அமைச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஷீஸ் லைக் மை ஃபேமிலி டு மீ நவ். அந்த மாதிரி தான் எக்ஸ்போ அதெல்லாம் தங்கச்சிக்கு அக்கா பண்றாங்கப்பா, அவ்வளவுதான். அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ஓகே. தென் என்னதான் வந்துட்டு இவ்வளோ ஒரு பாண்டிங் எல்லாமே எக்ஸ்போ சூப்பரா பண்ணியாச்சுனாலும் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிசினஸ் பொட்டிக். இன்னைக்கு நிறைய பொட்டிக் இருக்கு சொன்ன மாதிரி. எல்லாருமே பொட்டிக் வச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப என்ன காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஸோ அதுல வர சில ஸ்ட்ரகிள்ஸ்ல அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? நிறைய. இப்ப எல்லாருமே வீட்டுல புடவை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10,000 ரூபா இருந்தா வண்ணார்பேட் போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா மார்க்கெட்ல வந்து எவ்ரிடே நியூ கலெக்ஷன்ஸ் விட்டுட்டே இருக்காங்க. நம்ம பிராண்ட நம்ம வந்து சக்சீட் பண்ணா எதனா ஒரு யூனிக்னஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ யூனிக்னஸா கொண்டு வந்துட்டு நானுமே அத ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பண்ணிட்டேன்னு நான் சொல்லல. பட் எவ்ரிடே ஆஸ் அ பொட்டிக் ஓனர் நான் அந்த ஸ்ட்ரகிள் இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப உங்க 2 பேர்ல யார் அந்த ஐடியாஸ் நெறைய அந்த யோசிச்சுட்டு இந்த ஐடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாரிலாம் சொல்றது யாரு? உங்க சாரீஸ பத்தி மேம் எல்லாமே நானு. பேக் அண்ட் ஒர்க் இவரு. நான் வாங்குறது நானு. வீடியோ எடுக்கிறது நானு. அதுக்கு பின்னாடி இருந்து பண்றது ஃபுல்லாவே அவர்தான். எல்லாமே நாங்க ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி தான் இப்ப இந்த எக்ஸ்போக்குமே வந்து நானு, இவரு, ஓவியா ஒர்க் பண்ணி தான் வி ஹேவ் டிட் இட். இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்லனாலுமே நடந்திருக்காது. நான் ஒரு விஷயம் பண்றேன்னா, அதுக்கு ஈக்குவலா வேற ஒரு விஷயம் ஓவியா பண்ணியிருக்கோம். ஸோ பிரிச்சு தான் நாங்க இத ஒர்க் பண்ணோம். ப்ராப்பரா. ஸோ இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நம்மள கைட் பண்ற மாரி தான் என்னோட ஃப்ரெண்டு பயங்கரமா கைட் பண்ணா. எங்களுக்கு நாங்க பண்ற தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணோம். என்னோட சின்ன பொண்ணா இருந்தாலும் சூப்பரா எல்லாமே சொல்லுவா. அதே மாதிரி இவரு வந்து இல்லனாலும் அதெல்லாம் நடந்திருக்காது. ஓடுறது, மத்தவங்க கிட்ட பேசுறது, ஒர்க் பண்றது, சுத்துறது, ஃபுல் அவுட்டோர் ஒர்க் இவர்தான். ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்டர்லாம் தான் கூட பண்ணோம். அடிச்சோம். ஆல்மோஸ்ட் ஒரு 200 போஸ்டர்ஸ் கிட்ட அடிச்சோம். பேம்ப்ளெட்ஸ் வந்து ஒரு 5000 அடிச்சோம். அன்னைக்கு 2 டேஸ் தூங்கவே இல்ல. இவங்களும் தூங்கல, நானும் தூங்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ மீன் 2 டேஸ் தூங்கலன்ற ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த ஹால்ல போயிட்டு விசிட் பண்ணிட்டு, கேமராட்ட மீட்டிங் வச்சுட்டு எல்லார்ட்டயும் பேசுறது ஒரு நாள். அந்த டே தூங்கவே இல்ல. செகண்ட் டே அப்படியே அது கன்டின்யூ ஆச்சு. டேல அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பேம்ப்ளெட்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். போஸ்டர் ரெடி பண்றோம். செக்கர் பேனர் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பேனருக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் விடியற்காத்தால 3 மணிக்கு தான் போஸ்டர் குடுக்கணும். மிட் நைட்ல தான் வந்துட்டு போஸ்டர் அடிக்கணும். ஆல்மோஸ்ட் 200 போஸ்டர் கிட்ட அடிச்சிட்டோம் நைட் ஃபுல்லா. பேம்ப்ளெட்ஸ் வந்துட்டு விடியற்காத்தால 3 மணிக்கு நான் குடுத்துட்டேன். போயிட்டு குடுத்துட்டு அங்கேயும் வீடியோ போட்டு, அங்கேயும் இன்ஸ்டாலயும் போஸ்ட் பண்ணிட்டேன். மறுநாள் தூங்கி ஒரு 2 ஹவர்ஸ் கூட தூங்கியிருக்க மாட்டேன். தூங்கி எந்திச்சு பார்க்குறேன் எல்லா பேனரும் கிழிச்சுட்டாங்க. எல்லா வால் போஸ்டர்ஸும் பிச்சுட்டாங்க. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு பண்ண விஷயம். நமக்கு யாருக்கு தெரியாது. கிழிச்சாங்க என்னன்னே பட் ஆனா தெரியாது. 200 இன்டென்ஷனா யாரோ பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு அதுவும் தெரியாது. தெரியாது. இன்டென்ஷனா பண்ணிருக்காங்களோ, பண்ணலையோ. பட் ஆனா நாங்க போட்ட எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க் எல்லாமே அங்க ஒரே செகண்ட்ல போயிடுச்சு. அன்னைக்கு நைட் ஒரு அதாவது நைட் நீங்க இல்ல. எங்கெங்க போஸ்டர் ஓட்டுனீங்களோ அங்கலாம் போய் கிழிச்சிருக்கீங்க. எல்லா எங்கேயுமே இடத்துலயும் இல்ல. எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே இல்ல. அதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து நைட்டு தூங்காத ஒரு நைட் அது அது இருந்திருந்தா கூட எங்களுக்கு வந்து போட்ட ஆக்சுவலா காசெல்லாம் 11:00 செகண்ட் எஃபர்ட். போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் 2:00 கிட்ட ஆயிடுச்சு. 200 போஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ அப்படியே நியூஸ் பேப்பர்ஸ். சென்னை ஐ மீன் சென்னை டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். சென்னை சென்னை டைம்ஸ், டைம்ஸ், ஹிந்து. தினத்தந்தி, ஹிந்து பேப்பர் 3த்துலயுமே ஆல்மோஸ்ட் 5000 பேம்ப்ளெட்ஸ் கிட்ட கொடுத்தோம். அது ஓகே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. பட் ஆனா போஸ்டர்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு வரணும். பேம்ப்ளெட்ஸாவது நம்ம ஒரு இடத்துல நின்னுட்டு உட்காந்து வச்சிரலாம். இவர் நின்னாரு. ஏன்னா நம்ம குடுக்குறோம். அவங்க தூக்கி போட்டுட்டு அப்படியே பேப்பர் போட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. எல்லா பேப்பருக்குள்ள வச்சு வைக்கிற வரைக்கும் அவர் அங்க இருந்தாரு. அந்த 5000 பேம்ப்ளெட்ஸ் வைக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டு தான் கிளம்பி வீட்டுக்கு மார்னிங் வந்து தூங்கல. நெக்ஸ்ட் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்போ. எக்ஸ்போ நாங்க முடிச்சுட்டு ஏதோ ஹாலுக்கு ஒரு வேலையா வரோம். ஒரு பேப்பர் இல்ல. நாங்க ஒட்டினதுக்கான தடையுமே இல்ல. எல்லாத்தையும் 200 போஸ்டும் எப்படி உங்களுக்கு கிழிச்சாங்கன்றது யாராவது எனக்கு இவங்க புரியல. தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் அந்த அளவுல இல்ல. யார் பண்ணிருப்பாங்க என்ன யாரு பண்ணாங்கன்னு ஐ மீன் தெரியல. யாரும் அது பண்ணாருந்தாலுமே அவங்களுக்கான பலன் அது அவங்க அனுபவிப்பாங்க. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எங்களோட ஹார்ட் ஒர்க் அங்க போட்டது மிஸ் ஆயிடுச்சே. இன்னும் அது பார்த்திருந்தா இன்னும் மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த தடவை நல்ல ஒரு கூட்டம் இருந்தது. நீங்க அடுத்த எக்ஸ்போ கண்டிப்பா போடுங்க. அத விட கூட்டம் அலமோது இன்னும் பிரம்மாண்டமா பண்ணுங்க. ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அச்சீவ்மெண்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்களா? இதுதான் எங்களோட கோல். எங்களோட இந்த பிசினஸ்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்ன உங்க கோல்? ஆக்சுவலா நெக்ஸ்ட் எக்ஸ்போ தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ்ன்றப்போ கிளாத்திங் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். வேற பிசினஸ் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு கிட்ஸ் திருப்தி. கிட்ஸ் என் பாப்பா வச்சு வி ஆர் பிளானிங் இட். ஒரு ஃபுல் கஸ்டமைஸ்டு மாதிரி வி ஆர் பிளானிங் ஃபார் கிட்ஸ். என் பாப்பாவோட பேர்ல வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் பட் சூன். இந்த ஐடியா எங்களுக்கு வரல. நாங்க ரேஷ்மா மேம் கூட மீட்டிங்ல இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. உங்க பாப்பாக்கு இப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. அது இதுக்கு ஒரு முன்னாடி வி ஸ்டார்டட் சாரா சிக்னேச்சர் ஸ்டுடியோ. எங்களோடது வந்து லைக் பொட்டிக் இருக்கும்போதே வி ஸ்டார்டட் சிக்னேச்சர் ஸ்டுடியோ. வி டூ கஸ்டமைசேஷன். எங்க ஷாப்ல சாரீஸ் வாங்குறவங்க வெளில இருந்துமே ஸ்டிச்சிங் போயிட்டு தான் இருக்கு. வி ஹேவ் எ யூனிட். என்னோட பழைய ஷாப் சொன்னேன் தெரியுங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அது ஸ்டிச்சிங் யூனிட்டா போயிட்டு இருக்கு. ஸோ வி ஸ்டார்டட் அ சிக்னேச்சர் ஸ்டுடியோ. பட் இதை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஷி செட் வை டோன்ட் யூ டேக் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் பேபிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் அவள் பேரில் போடுங்க. திருத்திக்குன்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, அவள் பேரில் ஸ்டார்ட் பண்ணி யூ ஸ்டார்ட் டூயிங் இட். அவளுக்காகவே அதை வச்சிருங்க அப்படின்னாங்க. ஐ தாட் ஓகே இட்ஸ் அ குட் திங் பண்ணலாம் வளர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வளர்ந்து வர இதுவும் வளர்ந்துட்டு வரும். இப்போ இப்போ ஜஸ்ட் ஒரு 100K இருக்காங்கன்னா அது இன்னும் பூமா கண்டிப்பா பயங்கரமா அவள் ஃபியூச்சருக்கு இங்கே எதுவுமே பண்ண வேணாம், அதுவே உங்க வந்துரும். பாப்பாவுக்கு பண்ணிடும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு
புள்ளி வச்சது வந்து ரேஷ்மா மேம். யூ ஆர் பிளானிங் டு இட். நீ இந்த லைன்லயே இருக்கும்போது யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் சம்திங், அவ்வளவுதான். யூ ஆர் ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் அ சிக்னேச்சர் ஸ்டுடியோ, லைக் யூ ஆர் டூயிங் கஸ்டமைசேஷன். ஒய் டோன்ட் யூ டூ கம்ப்ளீட்லி ஃபார் கிட்ஸ், லைக் ஃபார் யூ ஹேவ் அ கேர்ள் பேபி, அதோ அழகா இருக்கா, நீ போட்டு அவ நடந்தா போதும் ரீச் ஆயிடும், யூ டூ இட் அப்படின்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேஜை கொஞ்சம் சாரா பொட்டிக்க வி ஹேவ் டு ரீச் ஒன் பிளேஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வில் கோ அவுட் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் பிளான் வந்து வி ஆர் பிளானிங் ஃபார் கிட்ஸ் இப்போ கஸ்டமைசேஷன். அந்த பொட்டிக்லாம் வச்சிருக்கவங்க பண்றாங்க இல்லையா? அதாவது கேமரா டீம் ஒண்ணு வச்சு, அழகா ஒரு ரீல் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? வி நம்ம ஆர் பிளானிங். ஆனால் சொல்றேனே, என் பாப்பாக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகணுன்றது தான் நாங்கள் வெயிட் பண்ணதே. ஸோ 1.5 இயர்ஸ் ஆகும்போது தான் வி ஸ்டார்டட் தி ஷாப். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்க மம்மி சொல்லுவாங்க, அகல கால் வைக்காத, ரொம்ப ப்ராப்ளம்ல மாட்டிக்காத கடன் வாங்கி அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட்க்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ வி ஆர் பேபி ஸ்டெப்ல தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ ரீல்ஸ் வந்து இவர் தான் ஷூட் பண்ணுவார், என் ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணுவார். அதுலேயே எடிட் பண்ணி தான் என்னோட பேஜில் போஸ்ட் பண்ணுவேன். எனக்குன்னு தனியாக கேமரா டீம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. கிடையாது. ஸோ இப்போ வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்னும் நம்ம பெட்டராக பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்குமே இது லேர்னிங் தான். ஒரு வீடியோ வந்து நான் ஃபோனில் எடுத்து போடுறதுக்கும் கேமராவில் இப்போ இந்த எக்ஸ்போவில் பார்க்குறதுக்கும் நானும் இவர் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன கிளாரிட்டியா, அப்போ என் புடவை அந்த கேமராவில் எடுத்து போட்டால் இன்னும் அழகாக தெரியும். நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஒரு கேமரா டீம் வந்து இதுக்கப்புறம் காசு பண்ணாலும் பரவாயில்ல, வி ஹாவ் டு டூ இட் அப்படின்றது வி ஆர் டிஸ்கஸிங். இந்த 1 வீக், இந்த 2-3 நாளாக நாங்கள் அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஒரு டீம் போட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுங்க. we are அடுத்த planning. எக்ஸ்போக்கு வெயிட்டிங். நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணுங்க இந்த தடவை பண்ணதை விட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே சீக்கிரம் நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.